ரிஷபம், நினைக்காத சம்பவம் நடக்கும். ஆச்சரியமா இருக்கான். அப்படி என்ன நடக்க போகுது அப்படின்னு யோசிக்கிறீங்களா? ரொம்ப எல்லாம் அவ்வளவுதான் யோசிச்சு குழம்ப வேண்டாங்க. இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாதீங்க. முழுமையா கடைசி வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா கண்டிப்பா அந்த ஒரு உங்க லைஃப மாத்தக்கூடிய விஷயம் என்ன, அந்த சம்பவம் என்ன அப்படின்றத நீங்க கண்டிப்பா தெரிஞ்சுப்பீங்க. அது மட்டும் இல்லாம யாரெல்லாம் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம நம்ம சேனலை பார்த்துருக்கீங்க பாத்தீங்களா, அவங்க எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதாவது ராசி பலன் மட்டும் கிடையாதுங்க, நம்மளுடைய சேனல்ல ஆன்மீகம் சம்பந்தமா நிறைய விஷயங்களையும் நான் உங்களுக்கு வரப்போற வாரங்கள்ல ஷேர் பண்ண போறேன். அண்ட் லைஃப்ல நெக்ஸ்ட் என்ன பண்றதுன்னே தெரியாம யோசிச்சுட்டு நடா வாழ்க்கை அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கோம் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு மறக்காம இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. நான் உங்களுடைய ஃபேவரட் வேதிக் அஸ்ட்ராலஜர், டாரோ கார்ட் ரீடர். இது உங்களுடைய வீனஸ் அஸ்ட்ரோ. ரிஷப ராசி. இப்போ இந்த ராசியை பாருங்க. இந்த ராசியோடைய நாதன், அதாவது அதிபதி அப்படின்னு சொல்றவரு இந்த நவம்பர் மாசம் ஃபுல்லாவே ஆட்சி பலம் பெறாரு. அதாவது இந்த வீடியோல பாருங்க, நான் சுக்கிரனை மையப்படுத்தி மட்டும் நான் பேச போறது கிடையாது. மற்ற கிரகங்களையும் இந்த நவம்பர் மாசம் உங்களுக்கு எந்த மாதிரி பலன் தர போறாங்க அப்படின்றதையும் நான் சொல்ல போறேன். இந்த பர்டிகுலரா இந்த நவம்பர் மாசம் பாத்தீங்கன்னா ரொம்பவே நீங்க ஆச்சரியப்படக்கூடிய விஷயங்கள் நடக்க போகுது. அந்த ரிஷபராசிக்காரங்க ரொம்பவே ரொம்பவே சந்தோஷமாவும் ரொம்பவே மன நிம்மதியோட ரொம்ப ஹாப்பியாவே ஃபீல் பண்ண போறீங்க. கேட்கலாம், அப்படி ஒண்ணும் எனக்கு ஒண்ணும் தெரியலையேமா, நீ பாட்டு சொல்லிட்டு இருக்கியே அப்படின்னு நீங்க கேட்கலாம். அப்படி கிடையாதுங்க. ராசி பலன் அப்படின்றது ஒரு 50% இல்ல ஒரு 40% தான் பொருந்தி வரும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. உங்களுடைய தசா புக்திகள் எப்படி இருக்கோ அதை வச்சு மற்ற கிரகங்களுடைய சூழலை பார்த்து எல்லாமே மாறும். இப்போ உங்களுக்கு ஒரு கெட்ட தசாபுக்தி நடக்கும்போது என்னதான் கோச்சார கிரகங்கள் நல்லா இருந்தா கூட அந்த கெட்ட தசாபுக்தி என்ன பண்ணணும்னு நினைக்குதோ அதுதான் பண்ணும். சரிங்களா? நீங்க அதான் ஃபீல் பண்ணுவீங்க. அது ஒண்ணு. அண்ட் ராசி பலன் அப்படின்றது பொதுவான ஒரு பலன், அதையும் நீங்க மைண்ட்ல வச்சுக்கோங்க. உங்களோட லக்ன பலன் அப்படின்றது ரொம்பவே முக்கியம். சோ அதை பத்தி தெரிஞ்சுக்கணும், நீங்க மறக்காம என்னை நீங்க காண்டாக்ட் பண்ணலாம். அண்ட் ஒன் மோர் திங், இந்த ரிஷப ராசிக்கு சுக்ரன் அப்படின்றது ராசிநாதன் நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லிட்டேன். அவரு இந்த நவம்பர் மாசம் எங்க இருக்காருன்னா ஆட்சி பலம் துலாம்ல அவருடைய சொந்த வீட்டுல ஆட்சி பலம் பெறாரு. அப்ப நல்லா மகிழ்ச்சியா நீங்க ஃபீல் பண்ணுவீங்க. உங்க ஹெல்த் நல்லா பாருங்க இம்ப்ரூவ் ஆகும். ஏன்னா 6ஆம் இடம் என்பது ரணம், ரோகம், சத்ருஸ்தானம். ஆல்ரெடி பாத்தீங்கன்னா சூரியனும் அங்க சுக்கிரனோட இணைய போறாரு. சரிங்களா? சோ அப்போ சுக்கிரன் சூரியன் இந்த இடத்துல வர்றதுனால உங்களை யாரெல்லாம் எதுக்குறாங்களோ, இந்த நவம்பர் மாசம் யாரெல்லாம் உங்களை டவுன்ஃபால் பண்ணி கீழே தள்ளணும்னு நினைக்கிறாங்களோ அவங்க எல்லாரையுமே நீங்க நாக் அவுட் பண்ண போறீங்க. ஏன்னா சூரியனோட பலமும் சுக்கிரனோட பலமும் இங்க உங்களுக்கு சேர்ந்து ஆக்டிவேட் ஆகும். அது மட்டும் இல்லாம இந்த மாதம் முழுக்கவே நீங்க உங்களை நீங்க ஃபோக்கஸ் பண்ணுவீங்க அதிகமா. அண்ட் இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, சுக்கிரன் 6ஆம் பாவத்துல உங்களுடைய ராசிக்கு 6ஆம் பாவத்துல ஆட்சி பலம் பெறுறாரு. 6ஆம் பாவம் என்பது என்னங்க? லீகல் இஷ்யூஸ். ஏதாவது உங்களுக்கு பெண்டிங் லீகல் இஷ்யூஸ் உங்களை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுது, உங்களால பண்ணவே முடியல, தள்ளி தள்ளி போகுதுனாலும் இந்த மந்த், அதாவது இந்த நவம்பர் மந்த் உங்களுக்கு ஒரு ஹாப்பி நியூஸ் வர்றதுக்கே வாய்ப்பு இருக்கு. ஏன்னா உங்களுடைய ராசிநாதன் 6ஆம் இடத்துல சூரியனோட போய் அமர்ந்திருக்காரு. ஸோ நிறைய ஃபேவர்ஸ் உங்களுக்கு கவர்மெண்ட் செக்டார்ல இருந்து வரலாம். அரசாங்கம் சார்ந்து உங்களுக்கு நிறைய ஃபேவர்ஸ் இந்த காலகட்டங்கள்ல உங்களுக்கு நடக்கும். சரிங்களா? அது மட்டும் இல்லாம உங்களுடைய ராசிக்கு பாருங்க யோகாதிபதி அப்படின்றவங்க ரொம்ப 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 முக்கியம். ஒரு ஜாதகத்துல அவயோகங்களை கொடுக்கக்கூடிய கிரகங்கள்னு சில இருக்கும், யோகங்களை கொடுக்கக்கூடிய சில கிரகங்கள் இருக்கும். அதுல உங்களுக்கு சூப்பர் டூப்பர் ஹிட்டான ஒருத்தர் யாருன்னா சனி பகவான். உங்களுடைய ராசிக்கு எஸ்பெஷலி ரிஷபத்துக்கும் துலாத்துக்கும் அவர் தான் சூப்பர் டூப்பர் ஹிட், அதாவது சக்சஸா கொடுக்கக்கூடியவர் அவர் தான். அது எதுவா இருந்தாலும் சரி. புரியுதுங்களா? நம்ம ஜாதகத்துல எல்லா கிரகமும் நல்லா இருக்கணும்னு அவசியம் இல்லைங்க. ஒரு பர்டிகுலர் கிரகம் கோச்சார் ரீதியாவோ இல்ல தசாபுக்திகளையோ இல்ல எங்கேயாவது ஒரு இடத்துல ஒரு பர்டிகுலர் கிரகம் நல்லா இருந்தாலே நம்ம லைஃப் ஸ்மூத்தாவே போகும்.
சரிங்களா? அதுவும் நம்மளுக்கு யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகமா இருக்கணும். அதாவது 5ஆம் அதிபதியோ இல்ல 9ஆம் அதிபதியோ இருக்கும்போது எக்ஸலண்டான ஒரு வேலையை பார்ப்பாங்க. ஆனா உங்க ராசிக்கு சனி பகவான் அப்படின்றது யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகமா வராரு. அவர் எங்க இருக்காருன்னு பாத்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 11ஆம் பாவத்துல போய் அமர்றாரு. அதாவது 11ஆம் பாவம் என்பது உங்களுடைய ராசிக்கு லாபத்தையும் கொடுக்கும், நல்ல நண்பர்கள் வட்டாரத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு இடம் தான் 11ஆம் பாவம். உங்களுடைய ராசிக்கு சனி பகவானுடைய 3ஆம் பார்வை வந்து விழுது. அப்போ அப்போ நிறைய டிஸ்டர்பன்ஸ் நீங்க கடந்த காலங்களில் நீங்க ஃபேஸ் பண்ணிருக்கலாம். நண்பர்கள் மூலியமாவும் இல்ல லாபம் உங்களுக்கு வராம போயிருக்கலாம். நிறைய விஷயங்கள சில பல தடைகளை நீங்க ஃபேஸ் பண்ணியிருந்தாலும் இந்த சுக்கிரன் ஆட்சி பலம் பெறறதுனால, ராசிநாதன் ஆட்சி பலம் 6ஆம் வீட்டுல இந்த நவம்பர் மாசம் கிடைக்கிறதுனால சனியோட கொஞ்சம் அந்த டிஸ்டர்பன்ஸ் உங்களுக்கு விலகி இருக்கும். அது மட்டும் இல்லாம உங்களுக்கு இப்ப 7 சனி இல்லை, அது ஒரு ஃபர்ஸ்ட் பாயிண்ட். 7 வந்து உங்களுக்கு இப்ப இல்லைங்க, சரிங்களா? 7 வந்து உங்களுக்கு ஜென்மமாவும் இல்லை, விரயமாவும் இல்லை, எதுவுமே இப்போ உங்களுக்கு இல்லை. ஸோ சனி உங்களை பார்வையால மட்டும்தான் பாக்குறாரே தவிர ரொம்ப டிஸ்டர்ப் உங்களுக்கு அவரால் உங்களுக்கு இல்லை. ஸோ நீங்க அந்த வகையில வந்து நீங்க கொஞ்சம் ஓரளவுக்கு ஒரு அப்பாடா போதும்டா நம்ம வந்து தப்பிச்சிட்டோம், இந்த ஒரு டைம் பீரியட்ல வந்து நம்ம தப்பிச்சிட்டோம் அப்படின்னு நீங்க நினைக்கலாம். அது மட்டும் இல்லாம ஒருவேளை நீங்க வந்து ஃபாரின்ல நீங்க வந்து இந்த ரிஷபராசினியர்கள் யாராவது ஃபாரின்ல இருந்து பார்த்துட்டு இருக்கீங்க இந்தியா இல்லாம அப்படின்னா டெஃபினட்டா உங்களுக்கு அங்க நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இப்போ கிரியேட் ஆகிறதுக்கே வந்து வாய்ப்பு இருக்கு. ஏன்னா உங்களுடைய ராசிநாதன் 6ஆம் இடத்துல இருந்து ஆட்சி பலம் பெற்று உங்களுடைய 12ஆம் வீட்டை வந்து சம சப்தமமா பாக்குறாரு. ஸோ டெஃபினட்டா வந்து பாருங்க உங்களுக்கு அங்க பிசினஸ் வந்து நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இந்த நவம்பர் மாசம் நான் ஏதாவது ட்ரை பண்றேன், எனக்கு புதுசா ஏதாவது நான் ட்ரை பண்ணும்போது எனக்கு கிடைக்குமா அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடைக்கும். டெஃபினட்டா ட்ரை பண்ணுங்க. எப்பயுமே ஒரு ஜாதகத்துல ராசிநாதன் பலம் முக்கியம். அதே மாதிரி யோகாதிபதிகள்னு சொல்லக்கூடிய ராசிக்கு 5, 9 அப்படின்னு சொல்லக்கூடிய யோகாதிபதிகளும் பலமா இருக்கும் பட்சத்துல நிறைய நன்மைகளை வந்து நம்மளுக்கு வந்து கொண்டு வந்து அவங்க கொடுக்குறாங்க. ஸோ உங்களுடைய லைஃப்ல நிறைய நன்மைகள் நடக்கணும், எனக்கு வந்து லைஃப்ல வந்து பாருங்க எனக்கு அடுத்த ஸ்டெப்பே போக முடியல, நான் இங்கே ஸ்டக்காயி நிக்கிற மாதிரி இருக்கு அப்படின்னா உங்க சுய ஜாதகத்துல பாருங்க உங்களோட ராசிநாதனையும் தாண்டி யோகாதிபதிகள் சொல்லக்கூடிய 5, 9 கூடியவங்க நல்ல நிலைமையில இருக்காங்களா, அதுதான் ரொம்ப ரொம்ப மஸ்ட். உங்களுடைய ராசிநாதன் கெட்டு போயிருந்தா கூட இல்ல தசாபுக்திகள் உங்களுக்கு நல்லானா கூட இந்த யோகாதிபதிகள் உங்களுக்கு சப்போர்ட்டிவா இருப்பாங்க. புரியுதுங்களா? முழுசா உங்களுக்கு நல்ல பலனா கெட்ட பலனா நம்ம பாக்குறது வந்து தசாபுக்திகள் அடிப்படையில தான் நம்ம பார்த்து சொல்லுவோம். இருந்தாலும் கூட அந்த யோகாதிபதிகள் நம்மளுக்கு சப்போர்ட்டிவா இருந்துட்டா நம்மள யாராலையுமே அழிக்க முடியாது. ரிஷப ராசிக்கும் அதே மாதிரிதான் இந்த மாதம் சனியும் நல்ல இடத்துல 11ஆம் இடம் லாபஸ்தானத்துல அமர்ந்திருக்காரு. சுக்கிரன் ராசிநாதன் 6ஆம் இடத்துல சூரியனோட போய் ஆட்சி பெற இடத்துல போய் அமர்ந்திருக்காரு. ஸோ இதை விட வேற என்னங்க வேணும்? எஃபர்ட்ஸ் போடுங்க. அது மட்டும் இல்லாம குரு பகவானும் உங்களுக்கு 3ஆம் இடத்துல போய் அமர்ந்திருக்காரு. அப்போ உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே பழிக்கக்கூடிய இடத்துல இருக்கு. என்னன்னா நீங்க கொஞ்சம் முயற்சி போடணும். சில விஷயங்கள ரொம்ப ஸ்டபனா இருக்காதீங்க. ஏன்னா 3ஆம் இடம் அப்படின்றது உங்களுடைய தைரிய வீரியஸ்தானம். ஸோ குருவே வந்து 3ஆம் இடத்துல வந்து அமர்றதுனால உங்களோட பேச்சு நல்லா இம்ப்ரூவ் ஆகும், உங்க பேச்சை மதிக்கக்கூடியவங்க வந்து வருவாங்க. இந்த மாதிரி நிறைய நற்பலன்களை வந்து 3ஆம் இடத்துல, அதுவும் சாதாரணமா கூட இல்ல, குரு உச்ச பலத்துல இருக்காரு, உச்சமா இருந்து எக்ஸால்டேஷன் ஸ்டேட்ல இருந்து உங்களுக்கு இருக்காரு அப்படின்றதுனால டெஃபினட்டா வந்து நல்ல பலன்களையும் வந்து கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ மறக்காம நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மேஷ ராசியை பத்தின ராசி பலன் இந்த வீடியோட கமெண்ட் செக்ஷன்ல ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல இருக்கு, அதை போய் மறக்காம செக் பண்ணுங்க. இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணீங்கன்னா நிச்சயமா ஒரு பயனுள்ள ஒரு தகவலா இருக்கும்.